பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரவம் அதிகமா இருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை. படிக்கிற இடத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, உறவுகளில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனை நாம் பார்க்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பயந்து போய் விடுகிறோம். இந்த பிரச்சனை எனக்கு வந்துட்டு நான் எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த பிரச்சனை குறித்ததான, அந்த சோதனை குறித்ததான பயம் நமக்கு அதிகமா இருக்குது. ஆனால் ஒன்றை நாம் மறந்து போய் விடுகிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இயேசுவானவர் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். கடவுள் என்னை பலப்படுத்துகிறதுனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த சக்தியை இயேசு எனக்கு கொடுத்தான்னு சொல்லி அந்த நம்பிக்கையில நாம் நிலைத்திருக்க மறந்து போய் விடுகிறோம். ஆனாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த பிரச்சனைகளை, அந்த சோதனைகளை, அந்த பயத்தை நீக்குவதற்கு, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். குமாரன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு அரணான கோட்டையாக, ஒரு மிகப்பெரிய மதிலாக இருக்கிறார். அந்த கடவுளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த கடவுளை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் கூட அதிலே கடவுள் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அந்த பிரச்சனையில, அந்த போராட்டத்துல, அந்த உபத்திரவத்துல, அந்த பயத்துல நாம் கடவுளை தேட வேண்டும். ஆம், எனக்கு அன்பாளே, அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 4வது வசனம் எப்படியாக சொல்கிறது? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு மறுமொழி அருளி என் பயம் எல்லாவற்றினின்றும் என்னை விடுவித்தார். ஆம், எனக்கு அன்பாளே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் கடவுளை தேட வேண்டும், கடவுளை நாட வேண்டும், கடவுளுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் வாழுகிற பொழுது நம்முடைய பயங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் கடவுளை நாம் தேடுவோம், கடவுளை நாம் நாடுவோம், கடவுளை நாம் சார்ந்து இருப்போம். அப்படியா நாம் வாழும் பொழுது எப்பேற்பட்ட சோதனை, வேதனை, பயம், நடுக்கம், பிரச்சனை எது வந்தாலும் தூய ஆவின் வழியாக நம்மை பலப்படுத்தி அதிலே நமக்கு வெற்றியை கொடுப்பார். அப்படியாக எந்த நிலையிலும் நம்மை மறவாத கிறிஸ்துவை நாம் நம்பி அவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக வாழ்ந்து எல்லா பிரச்சனைகளை, எல்லா பயங்களை நாம் மேற்கொண்டு வாழ தூய ஆவியான தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களுடைய ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூல துணையா இருக்கிற பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ பயங்கள், எவ்வளவோ நடுக்கங்கள் இருக்கிறது. நீதாமே தயவாக மனமிறங்கி எங்கள் எல்லாருடைய பயங்களை மாற்றும்படியாக, எங்கள் எல்லாருடைய நடுக்கங்களே, போராட்டங்களே, பிரச்சனைகளை மாற்றி போட வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் உண்மையை தேடி, உண்மை பற்றி கொண்டு, உண்மையிலே விசுவாசம் வைத்து, உமக்குள்ளாக வாழ்ந்து அதன் வழியாக எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி கொள்வதற்கு, எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு எங்களை தப்பிக்க செய்வார், இயேசு எங்களை விடுதலை செய்வார், இயேசு எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையை தொடர்ந்து வாழ்வதற்கு தூய ஆவியின் வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.